சீமானை நோக்கி என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி காலந்தோறும் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மூன்றாவது ஒரு அணி அல்லது மூன்றாவது ஒரு கட்சியை இந்த மக்கள் வந்து தொடர்ந்து ஆதரித்து தான் இருக்கிறாங்க. அது வைகோ திமுகலேருந்து பிரிஞ்சு போனப்போ, அல்லது புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சி உருவானப்போ, புதிதாக விடுதலை சிறுத்தை உருவானப்போ, இப்படி வந்து ஏதோ ஒரு அடிப்படையில் ஒரு கூட்டம் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தொடர்ந்து ஆதரித்து தான் இருக்கிறாங்க. அதே போன்ற ஆதரவு தான் 2009 அந்த ஈழப்போருக்கு பிறகு ஒரு வெற்றிடம் இருந்தது. இந்த தமிழ் தேசிய அரசியலை யாராவது பேசுவாங்களா அப்படின்னு அதை சீமான் பேசினார். அந்த கூட்டம் இன்னைக்கு இருக்குது. ஆனால் இது ஒரு நாட்டை ஆள்வதற்கான ஓட்டு சதவீதமாக இப்ப நிகழ்காலத்துல மாறுமா அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. நீங்க 8% வாக்கு வாங்கியிருக்கிறீங்க, ஆனாலும் அது வெற்றிக்காக பயன்படுமா? அப்ப வெற்றிக்கு பயன்படக்கூடிய வாக்கை எட்டுவதற்கு இன்னும் எத்தனை ஆண்டு தேவை? அதுக்கு நடுவுல புதிதாக அரசியல் கட்சிகள் உருவாக்கினே இருக்குது. தேர்தல் களம் மாறுது. நீங்க இதுக்கு முன்னாடியே 2 அணி திமுக அதிமுக அப்படிதான் இருக்கும், அல்லது மூன்றாவதாக ஒரு அணி உருவாகி இருக்குது, மக்கள் நல கூட்டணி போல உருவாகி அது தோத்து போயிருக்குது. இன்றைக்கானால் 4 முனை போட்டி 5 முனை போட்டின்ற அளவுக்கு நான் தனித்து தான் நிற்பேன், தனித்து தான் நான் வந்து வென்று ஆட்சி அமைப்பேன் அப்படின்றது சாத்தியமா? உங்களால முடியுமா அப்படிதான் கேட்டீங்க. உங்களால 2% வாங்க முடியுமா கேட்டுங்க. நாங்க 5% வாங்கி அமிச்சோம். உங்களால 8% வாங்க முடியுமா? 8% வாங்கி அமிச்சோம். கமலஹாசன் உள்ள நிற்கிறாரு, விஜயகாந்த் உள்ள நிற்கிறாரு. இப்ப விஜய் வந்த பிறகு நீங்க இதுக்கு மேல நீங்க தாண்டுவீலான்னு எங்களை போட்டு கேள்வி கேட்டுக்கிட்டீங்க. எது ஒன்றை முடியாததோ அது முடியும் என்று காட்டுபவன் தான் புரட்சியாளன். அதைத்தான் அண்ணா சொல்றாரு. என்னால மட்டும் முடியும்னு சொல்லல, எல்லாரும் சேர்ந்து முடியும்.